வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இயல் 6 உரைநடை. தலைப்பு சிற்பக்கலை. ஆயக்கலைகள் 64 என்று கூறுவர். அதில் 13வது உள்ள கலைதான் சிற்பக்கலை. இந்த சிற்பக்கலை என்பது அனைவருக்கும் வருமா என்று நாம் கூற முடியாது. ஏனெனில் அது ஆற்றலும் ஆர்வமும் தகுதியும் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த கலையானது கைவரக்கூடும். ஏனெனில் அவ்வளவு நுட்பமான ஒரு கலை தான் இந்த சிற்பக்கலை. உன்னுடைய முன் பார்க்கலாம். கல்லிலும் உலோகத்திலும் கருவிகள் செய்த மனிதன் அவற்றில் சிற்பம் என்னும் நுண்கலையை வடிக்க தொடங்கினான். மனித நாகரிக வளர்ச்சியின் தொடக்கமாக இதை கொள்ளலாம். உயிரற்ற கல்லிலும் உலோகத்திலும் தமிழர் மன உணர்வுகளையும் நிகழ்வுகளையும் செதுக்க வைத்த சிற்பங்கள் இன்றும் வரலாற்றின் வாயிலாக விளங்குகின்றன. தமிழர் அழகியலின் வெளிப்பாடுதான் நாம் காணும் சிற்பங்கள். தமிழ் சிற்பிகள் கல்லில் வடித்த கவிதைகளே சிற்பங்கள். முதல்ல சிற்பக்கலைனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கல், உலோகம், செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் உருவங்கள் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை என்பது கல்லாலேயோ அல்லது உலோகங்களை கொண்டோ, செங்கல், மரம் முதலியவற்றை கொண்டு நம்முடைய எண்ணத்தை கவரும் வகையில் உருவங்களாக செதுக்கப்படுவதுதான் இந்த சிற்பக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான பாடல் தான் இது. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சர்க்கரையும் மெழுகும் என்றிவை 10 சிற்பத் தொழிற்கு உறுப்பாவன என்று திவாகரன் நிகண்டு குறிப்பிடுகிறது. மணிமேகலையிலும் இத்தகைய குறிப்புகள் காணப்படுகின்றது. இப்போ அடுத்தது சிற்பங்களின் வகைகள். முதல்ல சிற்பங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் பயன்படுத்தி இந்த சிற்பங்கள் செய்கிறாங்க அப்படின்றது. இப்போ அடுத்தது சிற்பங்களுடைய வகைகள். இந்த சிற்பங்களோட வகைகளை 2ஆக பிரிப்பாங்க. அதோட எப்படின்னா அதில் உருவ அமைப்பை வைத்து 2 வகையாக பிரிப்பாங்க. அது முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்ட்டு பிரிப்பாங்க. முழு உருவ சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய முன்பகுதி மட்டும் கிடையாது, பின்பகுதியும் தெளிவாக தெரியும். இந்த சிலையை பார்த்திங்கன்னா நம்ம முழுவதுமாக காண முடியும். முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி நம்ம முழுமையாக அந்த சிலையோட வடிவத்தை நாம் பார்க்க முடியும். அதுவே புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி பாறைகளில் செதுக்குறாங்க இல்லையா, இந்த புடைப்பு சிற்பங்களை முன்பகுதி மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரியும். அதுதான் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முப்பரிமாண தோற்றம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்பகுதி மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதே முழு உருவ சிற்பங்களில் அந்த சிற்பத்துடைய முழு பகுதியை நம்ம முழுமையாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அரண்மனைகளையும் கோவில்களையும் அதிகமாக காணப்படும். கோபுரங்கள், தூண்கள், கோவில் நுழைவாயில், சுவர்களுடைய வெளிப்புறங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நம்ம இந்த புடைப்பு சிற்பங்களை பார்க்கலாம். அடுத்தது இந்த சிற்பங்கள் எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிலைகளில் உருவாக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிற்பங்களில் தெய்வ உருவங்கள் செதுக்குவாங்க. சரியா, அந்த மாதிரி தெய்வ உருவங்கள்லாம் சிற்பங்களாக செதுக்குவாங்க. அதுக்கப்புறம் இயற்கை உருவங்களும் செதுக்குவாங்க. மரம், செடி, கொடி, பூக்கள், அந்த மாதிரி இயற்கை உருவங்களையும் அவங்க செதுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் கற்பனை உருவங்களையும் சிற்பங்களாக செதுக்குவது உண்டு. அடுத்தது முழு வடிவ உருவங்கள். முழுவதுமே தெரிகிற மாதிரி அந்த வடிவத்தில் சிற்பங்களை செதுக்குவாங்க. இது போல் 4 நிலைகளில் இந்த சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி அப்படின்னா உலோகத்தாலேயும் கல்லினாலேயும் இந்த சிற்பங்கள் அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த சிற்பிகளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை வடித்து செதுக்குவதால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கற்கவிஞர்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த சிற்பக்கலைக்கு சான்றாக இருப்பது பல்லவர் காலத்தில் எப்படி சிற்பக்கலை இருந்தது, பாண்டியர் காலத்தில் எப்படி இருந்தது, சோழர் காலத்தில் எப்படி இருந்தது, அதே மாதிரி நாயக்கர் காலத்தில், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க காலத்துலேயும் இந்த சிற்பக்கலையானது எப்படி வளர்ச்சி பெற்றது, அவர்கள் கட்டிய ஆலயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல்ல நம்ம பார்க்குறது பல்லவர் கால சிற்பங்கள். இந்த பல்லவர் காலத்தில் சிற்பங்கள் எல்லாமே எதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுதைனா சுண்ணாம்பு.
அந்த சுண்ணாம்பினாலும் கருங்கற்களினாலும் சிற்பங்கள் அமைக்கப்பட்டது. தமிழகத்தில் முதலாக கோயில் கட்டுவதற்கு கற்கள் பயன்படுத்தப்பட்டது யாருடைய காலம் அப்படின்னா பல்லவருடைய காலத்தில் தான். சரிங்களா? அவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் தூண்களில் சிற்பங்களாக வடித்தாங்க. கோவில் தூண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் வந்து வடிக்க ஆரம்பித்தாங்க. எந்த மாதிரி சிற்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாழினா வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு விலங்கு யாழி அப்படின்றது. அடுத்தது சிங்கம், தாமரை மலர், அந்த மாதிரி நுட்பமான வேலைப்பாடுகள் இருந்த வட்டங்கள், இதெல்லாம் வந்து சிற்பங்களாக அவர்கள் பொறித்தனர். பல்லவர் காலத்தில் அமைக்கப்பட்ட கோவில்களின் கட்டிடங்கள், கற்றூன்கள், சுற்றுச்சுவர்கள், நுழைவு வாயில்கள் என அனைத்து இடங்களிலும் சிற்பங்கள் மிளிர்வதை காணலாம். எந்த இடத்தையும் விட்டு வைக்கல. கோவில் கட்டடங்களாக இருக்கணும், அந்த கல் தூண்களாக இருக்கணும், இதெல்லாம் வந்து கற்றூன்கள் தான். இந்த கற்றூன்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகு தரும்படியாக அழகிய சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மிக முக்கிய எடுத்துக்காட்டு எதுன்னா நம்ம மாமல்லபுர சிற்பங்களை சொல்லலாம். மாமல்லபுர கடற்கரையில் அமைந்தது தான் இந்த கோவில்கள். இது எல்லாமே வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட குடைவரை சிற்பங்கள் தான் வந்து இங்கே காணப்படுகிறது. நீங்கள் வந்து இந்த இடத்த போய் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம்தான் மாமல்லபுரம். அந்த சிற்பங்களை பார்த்தாலே நம்மளுக்கு அதோட அழகும் அதோட கலை நுணுக்கமும் அதில் நமக்கு தெரியும். எல்லாமே வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான் இங்கே நிறைய காணப்படுகிறது. இதில் முக்கியமாக பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள். இந்த ஒவ்வொரு ரதங்கள்லையுமே வந்து பல்வேறு உருவங்கள் வந்து செதுக்கியிருப்பாங்க, பல்வேறு உருவ சிற்பங்களை வந்து செதுக்கியிருப்பாங்க. இது எல்லாமே பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். அடுத்ததான் காஞ்சி கைலாசநாதர் கோவில். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவிலோட சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுற்றுச்சுவர் முழுதுமே வந்து சிற்பங்களால் செதுக்கப்பட்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து சிற்பங்களால் செதுக்கப்பட்டு தான். கோவில் பிரகாரம் முழுதும் சுற்றி வெறுமே சிற்பங்களால் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ அந்த அளவுக்கு வந்து பல்லவர் காலத்தில் சிற்பக்கலை வந்து மேலோங்கி இருந்தது. அதே போல் காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ உருவங்களும் பிற சிற்பங்களும் கோவிலின் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததா பாண்டிய கால சிற்பங்கள். பாண்டிய காலத்திலே வந்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த குகை கோவில்கள் காணப்படுகிறது. அந்த குகை கோவில்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் முதலிய இடங்களெல்லாம் வந்து பாண்டிய கால சிற்பங்களை நாம் வந்து பார்க்கலாம். அடுத்து சோழர் கால சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது கற்சிற்பம் அமைக்கும் கலை சோழர் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. கற்களை கொண்டு சிற்பங்கள் செதுக்குகின்ற கலை வந்து பாண்டிய காலத்தில் இல்லாத அளவிற்கு சோழர் காலத்தில் மிக பெரும் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா, முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இன்று வரை வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில் எதுனா தஞ்சை பெரிய கோவில் தான். அதே மாதிரி முதலாம் ராசேந்திர சோழன் எழுப்பிய கங்கை கொண்ட சோழபுரம், இரண்டாம் ராசராசன் எழுப்பிய தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில், மூன்றாம் குலோத்துங்க சோழன் அமைத்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் போன்றவை சோழர் கால சிற்பக்கலைக்கு கருவூலங்களாக திகழ்கின்றன. இது வந்து தஞ்சை பெரிய கோவில். நீங்கள் பார்க்கலன்னா இந்த கோவில் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. முழுக்க பார்த்திங்கன்னா வெறும் சிற்பக்கலையாலேயே செதுக்கி வைத்திருக்கப்பட்டிருக்கும். அழகான ஒரு கலைநுட்பம் மிக்க ஒரு கோவில் தான் தஞ்சை பெரிய கோவில். நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்க்கலன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த சிற்பக்கலையும் தமிழுடைய பெருமையும் வந்து நம்மளுக்கு தெளிவாக விளங்கும். அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம். சோழர்களில் முதலாம் ராஜராஜ சோழன் மகனான
ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டது தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோவிலுடைய அமைப்பு சிறப்பை கருதி ஐக்கிய நாடுகள் உலக பாரம்பரிய சின்னமாக இதனை அறிவித்திருக்கிறது. ராஜேந்திர சோழன் என்ன பண்ணனா, தன் தந்தையைப் போலவே தானும் ஒரு கோவிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூரிலிருந்து கட்டிடக் கலைஞர் சிற்பக் கலைஞர்களை வரவழைத்து கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்தது தாராசுரம். இது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில், 3ஆம் குலோத்துங்க சோழன் அமைத்த வீரேஸ்வரம் கோவில் இது. அடுத்தது தஞ்சை பெரிய கோவிலோட 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்கள் தான் இது. இந்த படத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இது வாயிற்காவலர் உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. துவாரபாலக சிற்பங்கள், அதாவது கோவில் நுழைவாயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளிப்புறங்களில் இந்த சிற்பங்கள் இருக்கும். மிகப்பெரிய சிற்பங்கள், அதாவது கிட்டத்தட்ட 14 அடி உயரமுள்ள வாயிற்காவலர் உருவங்களை அழகாக கல்லில் செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி வியப்படைய வைக்கின்ற மிகப்பெரிய நந்தி சிலையை இங்கே காணப்படுகிறது. எங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சிற்ப வேலைப்பாடுகள் இருந்ததாக காணப்படுகிறது. இது எல்லாமே சோழர் கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாகவும் திகழ்கிறது. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவகிரகமும் சிங்கமுக கிணறும் அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும் குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் உள்ள நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அம்மாவட்டத்தில் உள்ள கொடும்பாலூர் 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட 3 கோவில் சிற்பங்கள் அழகானவை. இது எல்லாமே சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் சிற்பங்கள், அதோட பெருமை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சீனிவாசநல்லூரில் உள்ள குரங்கநாதர் கோவில் சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. இதெல்லாம் ஏன் இதில் கொடுத்துருக்காங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பல்லவர்கள் மட்டும் கிடையாது, நம்முடைய தமிழக பகுதியை சேர்ந்த சோழர்கள் சிறப்பான ஓவியங்களை அவர்கள் காலத்தில் செதுக்கியுள்ளார்கள். அது இன்று வரை அழியாத கட்டிடக்கலைகளாகவும் சிற்பக்கலைகளாகவும் விளங்கி வருகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது சோழர் காலத்தோட இறுதியில் திருவரங்கு கோவிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முகபாவனைகள் சோழர்கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்றுகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த சிற்பக்கலைகளில் முக பாவனைகள், இப்போ கோபமாக இருக்க மாதிரிலாம் அந்த சிலைகள் அந்த புருவங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் உயர்த்தி அந்த மாதிரி கோபமாக இருக்கிற மாதிரியும் சிற்பங்களை வடிச்சிருக்கிறாங்க. முக பாவனைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி நுட்பமான வகையில் சோழர் காலத்தில் சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி சோழர் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன. அதாவது கோவில் சிலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே மூடி இருக்கிற மாதிரி செப்பு திருமேனிகள் அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தங்கத்தாலேயும் இந்த காப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளியில் இப்போ கடவுளுக்கு சாத்துவாங்க இல்லையா, வெள்ளியில் கடவுள் உருவத்துக்கு மேலேயே அந்த செதுக்கி வச்சுருப்பாங்க. அது மாதிரி தங்கத்துலேயும் செதுக்கி இருப்பாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் சோழர் காலத்தில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டது எதுன்னா இந்த செப்பு திருமேனிகள் தான். இதில் கடவுளின் உருவங்களும் மனித உருவங்களும் மிகுந்த கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. அதனால் சோழர்களின் காலம் செப்பு திருமேனிகளின் காலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது விஜய மன்னர் கால சிற்பங்கள். விஜய மன்னர்கள் காலத்தில் கோவில்களில் மிக உயர்ந்த கோபுரங்கள் எழுப்பப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் கோபுரங்கள் எல்லாமே எப்படி இருந்தது, மிகவும் உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கோபுரங்களை சுற்றி சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. எதை பயன்படுத்தி அப்படின்னா சுதைகளால், சுதைனா சுண்ணாம்பு, இந்த சுண்ணாம்புகளை பயன்படுத்தி அங்கே சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. தெலுங்கு கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்த நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. அதனால் எப்படி சிற்பங்களை வடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடை அணிகலன்களை அணிஞ்சிருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியும் உருவங்களை சிற்பங்களாக செதுக்கிறாங்க. கோவில் மண்டபங்களிலும்
மிகுதியான சிற்பத் தூண்கள் அமைக்கப்பட்டன. குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம்பெறச் செய்தனர். வீரர்கள் அமர்ந்த நிலையில் குதிரைகள் முன்கால்களை தூக்கி நிற்பது போன்ற சிற்பங்களும் மண்டப தூண்களில் அமைத்துள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குதிரையோட கால்களை வந்து தூக்கி நிற்பது போல் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கல்களை அழகாக செதுக்கியுள்ளனர். அதே மாதிரி இசை கற்றூன்கள், அங்கே இருக்கக்கூடிய தூண்களை வந்து நம்ம தட்டினா வந்து இசை கேட்குமா, அந்த மாதிரி இசை கற்றூன்களும் வந்து அவரோட காலத்தில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த படத்தில் இருக்கு இல்லையா, இந்த சங்கிலி வந்து ஒரே ஒரு கல்லால் செதுக்கப்பட்டது. இது வந்து மிக மிக நுட்பம். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்கலாம், ஆனால் ஒரு கல்லில் வந்து இந்த மாதிரி செதுக்கிறது வந்து மிக மிக நுட்பமான ஒன்று. அப்போ எந்த அளவுக்கு சிற்பிகள் வந்து கலை நுணுக்கத்தோடு இருந்திருக்காங்க பாருங்கள். அடுத்தது நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்கர் காலத்தில் சிற்பக்கலை வளர்ச்சி பெற்றிருந்தது. எப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1000 கால் மண்டபங்களை அமைத்தனர். அம்மண்டப தூண்களில் அழகிய சிற்பங்களை செதுக்கினர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1000 கால் மண்டபம்னா 1000 தூண்களுக்குள்ளேயே அந்த மாதிரி மண்டபங்களை அமைக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு தூண்கள்லேயும் அழகான சிற்பங்களை வந்து செதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவர்கள் அமைத்தது தான் வந்து இந்த கோவில்கள் எல்லாமே. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மண்டப தூண்கள் இருக்கு இல்லையா, இந்த மண்டப தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. நம்ம சொன்னோம் என்ன மாதிரி சிற்பங்கள் அப்படின்னா கண்ணப்பருடைய சிற்பங்கள், குறவன் குறத்தி போன்ற சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலை நயத்துடன் காணப்படுகின்றன. இந்த சிற்பங்கள் வந்து மனித உருவத்தில் செதுக்கினா கூட அவர்கள் ஆடைகள் அணிந்திருப்பது போலவும் நகைகள் அணிந்திருப்பது போலவும் சிற்பங்கள் செதுக்கிறாங்க. அதுவும் எப்படின்னா அழகான கலை நயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் அமைந்துள்ளது. இந்த மாதிரி ஒவ்வொரு தூண்களையும் வந்து ஒவ்வொரு கதையை உணர்த்துற மாதிரி சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேரூர் சிவன் கோவில் உள்ள சிற்பங்கள். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூண்கள்லையும் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், அழகழகான சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க இல்லையா. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஏற்கனவே சொன்ன இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 1000 கால் மண்டப தூண்கள், இந்த மாதிரி நிறைய மண்டப தூண்கள் வந்து அந்த கோவிலில் காணப்படும். இந்த ஒவ்வொரு கோவில் தூண்கள்லையும் இந்த மாதிரி நிறையா சிற்பங்களை வந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கோயம்புத்தூருக்கு அண்மையில் உள்ள பேரூர் சிவன் கோவிலில் உள்ள சிற்பங்கள் நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தில் உச்சப்படைப்பு என்று கூறலாம். பேரூர் சிவன் கோயில் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு, நகம்னா நகத்தோடைய அமைப்பு, இதெல்லாம் வந்து செதுக்கிறது வந்து ரொம்ப நுட்பமான வேலை இல்லையா. புருவத்தோடைய நெளிவுகள், ஒரு உருவத்தை நம்ம வந்து செதுக்கலாம், ஆனால் நம்மளை கோவப்படும் போது இல்லை அழும் போது இல்லை சிரிக்கும் போது நம்முடைய பார்வை வந்து அதை வெளிப்படுத்தும். அப்போ அந்த மாதிரி நுட்பமானதை வந்து சிற்பங்களில் செதுக்குவது ரொம்ப கடினமானது இல்லையா. அதையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், நாயக்கர் காலத்தில் சிற்பங்களாக வடித்திருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோவில் வந்து நாயக்கர் கால சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டான நெல்லையப்பர் கோவில் சரியா. இது வந்து பேரூர் சிவன் கோவில். இது எல்லாமே ஏன் சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சிற்பங்களே பார்த்திங்கன்னா எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். காலை தூக்கிய வடிவில் ஒரு குதிரை சிற்பங்கள் இருக்குது, அதன் மேலே ஒரு வீரன் அமர்ந்திருப்பது போலவும் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து நுட்பமான சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இது யாருடைய காலத்தில் எழுப்பப்பட்டது இது எல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட கோவில்கள் சரிங்களா. இப்போ அடுத்தது பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தரின் உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலைகளில் சிற்பங்களாக படைத்து வழிபட்டனர். தமிழர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சில பேர் வந்து பௌத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பின்பற்ற ஆரம்பிக்கும் போது அவர்கள் வந்து கடவுளாக வழிபடுறது யாருன்னா புத்தரை தான்.
அப்படி புத்தரை எந்தெந்த நிலையில் வழிபடுறாங்க அப்படின்னா, அமர்ந்த நிலையில், இந்த மாதிரி உட்கார்ந்துருக்க நிலையிலும் அவர் படுத்திருக்க நிலையிலுமாக சிற்பங்களை செதுக்கி அவர்கள் வழிபட்டு வந்தனர். அதே மாதிரி சமண மதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய மத கடவுள் யாருன்னா அருக கடவுள். அப்போ அருக கடவுளோட உருவத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்களாக செதுக்குறாங்க. சமணர்களை 24 தீர்த்தங்காரர் சொல்லுவாங்க இல்லையா, அவர்களும் சமண மதத்தை கோட்பாடுகளை பரப்பியவர்கள் தான். அப்படி 24 தீர்த்தங்காரர்களுடைய உருவங்களும் என்ன பண்ணாங்கன்னா சிற்பங்களாக செதுக்குறாங்க. இப்போ நாயக்கர் கால சிற்பங்கள் பார்த்தோம், சேரர் சிற்பங்கள் பார்த்தோம், பாண்டியர்கள சிற்பங்கள் பார்த்தோம். இது எல்லாமே இது எல்லாத்தையும் நம்ம தொடர்பு படுத்தும் பொழுது அதை விட இவங்களுடைய சமணர்களுடைய சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையதாக உள்ளது. இந்த சிற்பங்கள்லாம் நம்ம ஒற்றுமைப்படுத்த பார்க்கும்போது இவர்கள் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா அளவுக்கு மீறிய உயரங்களாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அண்மையில் உள்ள திருநாதர் குன்றிய இடத்தில் ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கார உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. இப்போதைக்கு இன்றைய காலகட்டத்தில் சிற்பக்கலை என்பது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கும் சிற்பங்களை எழுப்புறாங்க. எப்படின்னா அதே மாதிரி சுதை சிற்பங்களாகவும் கச்சிற்பங்களாகவும் அமைக்கப்பட்டு வருகிறது. இப்போ அதிகமாக பயன்படுத்துறது என்னென்னா, கருங்கல்லை விட செங்கல், பைஞ்சுதை அப்படின்னா சிமெண்ட்டு, செங்கல், பைஞ்சுதை, கற்களை கொண்டு என்ன பண்ணாங்கன்னா சிற்பங்களை உருவாக்குறாங்க. அதே மாதிரி உலோகங்களை கொண்டும் சிற்பங்கள் உருவாக்கப்படுகிறது. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன்னிடத்தை நிறைவு செய்கிறது. பெரும் அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுகின்ற கலைநயமிக்க சிற்பங்கள், நினைவு பொருள்கள், பரிசு பொருள்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும் நேர்த்திமிகு சிற்பங்கள் முதலானவை தமிழர் சிற்பக்கலையின் மேன்மையை உலகுக்கு பறைசாற்றுகின்றன. இன்று உருவாக்கப்படுகின்ற இந்த சிற்பங்கள் என்ன பண்ணாங்கன்னா அழகுக்காக வரவேற்பறைகளில் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நினைவு பொருளாக மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க, பரிசாக இந்த சிற்பங்களை செதுக்கி கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டினர் விரும்பி ஏற்கக்கூடிய வகையில் இந்த சிற்பங்கள் அமைந்திருக்கிறது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாடுகளுக்கும் இந்த மாதிரி சிற்பங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. சிற்பங்கள் என்பன தெய்வங்களாக போற்றி வணங்குவதற்கும் ஏனைய உருவங்களாக கண்டு கழிப்பதற்கும் மட்டும் அல்ல. சிற்பங்கள் நம்ம தெய்வங்களாக மதிக்கிறதுக்கும் மற்ற உருவங்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவதற்கு மட்டும் அவை அல்ல. அவை வரலாற்று பதிவுகள், மனித அறிவு வளர்ச்சியின் முதிர்ச்சியாகும். அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். சரி, இதோட நம்மளுடைய பாடப்பகுதி முடிஞ்சிருச்சு. இதில் இந்த பாடத்தை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் படித்து பார்த்து தான் உங்களுக்கு முழுவதுமாக புரியும். சரிங்களா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து படித்து பாருங்கள். பல்லவர் கால சிற்பங்கள், பல்லவர் கால சிற்பங்களை என்னென்ன கோவில்கள் அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் அப்படின்றத வரிசைப்படுத்தி படிக்கணும். அதே மாதிரி சோழர் காலத்தில் சிறப்புமிக்க கோவில்கள் இது அப்படின்றத நீங்கள் வரிசைப்படுத்தி படிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் இருந்த கோவில்கள், அந்த கட்டடக்கலை, சிற்பங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்போ இதில் குறிவினா கொடுத்துருக்காங்க. செப்ப திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைக. இந்த செப்ப திருமேனிகள் யாருடைய காலத்தில் சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் தான். சரியா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சோழர்களின் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டன? விஜயநகர மன்னர் காலத்தில் தான் இந்த இசை கற்றூண்கள் அமைக்கிறாங்க. அடுத்த சிறுவினா பார்த்தீங்கன்னா முழு உருவ சிற்பங்களுக்கும் புடைப்பு சிற்பங்களுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ முழு உருவ சிற்பங்கள்லாம் முன்பகுதி பின்பகுதி முழுவதுமாக அந்த சிற்பங்களை நாம் பார்க்க முடியும். புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது முன்பகுதி மட்டும் தெளிவாக தெரியும் இல்லையா? அடுத்த வினா என்னன்னா, நாயக்கர் கால சிற்பங்களின் நுட்பங்கள் யாவை? நாயக்கர் கால சிற்பங்கள் இருக்கு இல்லையா, என்னென்னு சொல்லிட்டு அதை நீங்கள் படித்து எழுத வேண்டியதான். அடுத்தது நெடிவினா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டு சிற்பங்கள் கலைநய மிக்கனவாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக அப்படின்னு கேட்குறாங்க.
இந்த பாடத்தில் பொறுத்த வரைக்கும் வினா விடைகள் வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் அதை எழுத முடியும். சரியா? அப்போ இந்த காணொலியை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாடத்தோட வினா விடைகளை உங்களுடைய கிளாஸ் நோட்டில் எழுதணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த வினாக்களுக்கான விடைகளையும் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.